ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சரவணன் கிட்ட போட்டு கொடுத்த? நான் உண்மைய சொன்னங்க அத்தை. ரெண்டு ஒண்ணு தாண்டி. அத்தை, நவீன் உங்க புள்ள. ஆமா, நீதான் எனக்கு பிரசவம் பார்த்த. நவீன் என் புள்ளன்னு எனக்கே சொல்லி கொடுக்குற. அத்தை, நீங்க என் மேல இருக்கிற கோவத்துல தப்பா யோசிக்கிறீங்க. யாரு? நானு. நீ ரொம்ப புத்திசாலி, நான் தப்பு தப்பா யோசிக்கிறேன், அப்படித்தானே? அத்தை, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமாண்டி, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்புறம் நீ சொல்றது மட்டும் எனக்கு எப்படி பிடிக்கும்? நான் தான் சரவணன் கிட்ட சொல்லாதன்னு அவ்வளவு தூரம் செய்ய காட்டுறேன். அத பார்த்துட்டும் சொல்லியே தீருவேன்னு நீ உன் வேலையை காமிச்சிட்டல. சும்மா எல்லாத்துக்குமே கோவப்படாதீங்க அத்தை. நியாயமா நீங்க கோவப்பட வேண்டியது நவீன் மேல. இந்த வயசுல அந்த பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவனை கண்டிச்சு திருத்தணும்னு நினைக்கணும். ஏன்பா காலேஜுக்கு போல, உனக்கு என்ன பிரச்சனை, அட்டெண்டன்ஸ் எதுக்காக குறைஞ்சது அப்படின்னு நீங்க அவனை கேட்கணும். அந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நவீன், நீ பண்றது தப்பு, உனக்கு என்ன பிரச்சனை அம்மா கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன்னு நீங்க சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, உண்மையிலேயே உங்க பையனோட வாழ்க்கை மேல அக்கறை இருந்துச்சுன்னா அவன் தப்பு பண்றப்போ நீங்க அவனை கண்டிக்கணும். அதை நீங்க எப்படியாவது சரி பண்ணணும். என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு உங்க பையனோட வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. என் பையன் வாழ்க்கைய பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. என்ன விடவா அவன் மேல உனக்கு அக்கறை? அவனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சரவணன் கிட்ட இத சொல்லாதன்னு சொன்னேன். ஏண்டி சொன்ன? பிள்ளைய எல்லாரும் முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்திட்டல. அது ஒரு தாய்க்கு எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியாதே? அதே மாதிரி ஒரு தாய்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா பிள்ளைக்கும் வலிக்கும், அப்படிதானே? வலிக்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என் பிள்ளைக்கு அடி கொடுத்து அந்த வலிய எனக்கு கொடுத்தல, அதே வலிய நான் உனக்கு கொடுக்கணும்ல. எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க அடிக்கிறேன்டி, அடிக்கிறேன். பூங்குடி மாமா, அதுல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் படிச்சு காட்டுமா? சரிங்க மாமா. அனுப்புனர்: கணேசபுர ஊர் பொதுமக்கள், கணேசபுரம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், ஈரோடு மாவட்டம். பொருள்: ஊர் திருவிழா நடத்துவது குறித்து. மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு, எங்கள் ஊர் திருவிழா நடத்துவது குறித்து ஊர் தலைவர் ஊர் பொதுமக்கள் முடிவு செய்து வரும் மாதம் 25ஆம் தேதி திருவிழா நடத்த தாங்கள் அனுமதி அளித்து காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கணேசபுரம் ஊர் மக்கள். அப்புறம் என்ன, 3 முக்கியஸ்தர்களும் கையெழுத்து போட்டு மனுவை கொடுத்துட வேண்டியதானே? என்னப்பா பேசிட்டு இருக்க? நம்ம சதாசிவம் ஐயாவே முக்கியஸ்தர் தான். அவரு கையெழுத்து போட்டுட்டாருன்னா கொடுத்துட வேண்டியதான். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் நான் முக்கியஸ்தரா இருந்தேன். இப்போ அடுத்த தலைமுறை வந்துருச்சு இல்ல, இனிமே என் புள்ளதான் எல்லாமே. சரவணா, வா, வந்து இதுல கையெழுத்து போடு. வா பாப்பா. இப்ப பாரு. இந்த சரவணா, கையெழுத்து போடு. ஏமா பூங்கொடி, உனக்கு சரவணனை பத்தி தெரியாது போல இருக்கே. ஏமா, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சே, உன் புருஷனுக்கு கையெழுத்து கூட போட தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் சரவண சாமர்த்தியமான ஆளு.
பொண்டாட்டிக்கே தெரியாம சமாளிச்சிருக்கான் பாரு. பாவம் குடிக்கிறது பாரு. சரி சரி, யாரும் சிரிக்காதீங்க. வண்டி மை இருந்தா எடுத்து கொண்டாந்து கொடுங்க, சரவணன் நல்லா உருட்டுவான். எடுத்துறாங்கம்மா, வண்டி போய் எடுத்துறாங்க. ஏய், வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டா? இதெல்லாம் விளையாட்டு விஷயமா? ஆளாளுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? படிக்கலனால அவன் தான் இங்க ராஜா. அவன் அறிவிங்க உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது இருக்கா? என்னமா என் பையனை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் புள்ள அளவுக்கு இந்த ஊர்ல சம்பாதிக்கிறவன் எவனா ஒருத்தர் இருக்கானா? கையெழுத்து போட தெரியலனாலும் என் புள்ள லட்சக்கணக்குல வரவு செலவு பாக்குறான். கோடிக்கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்கான். என்னமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு தடவை யாரா என் புள்ளைய பார்த்து எகத்தாளமா சிரிச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சரவணா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கையோட எடுத்துட்டு வந்துட்டேன்பா. ஸ்ருதி, போய் கார்ல இருந்து எடுத்துட்டு வரேன். இந்தம்மா. இந்தப்பா, இதுல கட்டவரில் வச்சு கை நாட்டு வை. குடி. என்னதான் இருந்தாலும் சரவண மானத்தை காப்பாத்துறது எங்க மகேஷ் தான். அண்ணா, என்ன யோசிக்கிற? அத வாங்கி வைன. ஓ, லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு மறந்துருச்சா? லெஃப்ட் தம்பன. ஐயோ, நான் வேற. உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. இடது கை கட்ட வரல வைன. வாய முடி. நம்ம புதுசா என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. சரவணா, அப்பா சொன்ன மாதிரி இந்த ஊர்லயே முக்கியஸ்தன்னா அது முதல்ல நீந்தான். அதனால முதல்ல உன் கையெழுத்து போட்டிருப்பா. மகேஷ் கை நாட்டு. ஏதோ ஒண்ணு. சரவணன் பேர் தானே முதல்ல இருக்கு. அவன் தானே இந்த ஊர்லயே முக்கியமான ஆளு. அப்புறம் என்ன? நீ சொன்னா சரிதான் மகேஷ். என்னப்பா யோசிக்கிற? நீ கை நாட்டி வச்சிட்டேன்னா மத்தவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டுருவாங்கப்பா. உனக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க. கை நாட்டு வைப்பா. இனிமே இது தேவைப்படாது. புடிங்க புடிங்க.